ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து பேக் நெக், ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறமா கை வந்து பைப்பிங் எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு அதோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையான அளவு பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதை அடியில் வச்சுட்டு மேலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுட்டு வந்துடலாம். நம்ம நெக் வந்து நம்ம என்ன மாடல் வேணுமோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் தான் எல்லா நெக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி அடியில் துணியை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நெக்கு வந்து இந்த வளைவுகளெல்லாம் கரெக்டாக நீங்கள் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது வந்து அழகாக அந்த ஷேப் வரும், இல்லாட்டி மாறிடும். இப்போ வந்து ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த கழுத்தில் உள்ள அந்த பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த வளைவு எப்படி இருக்கோ அதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திருப்பும்போது அந்த கழுத்து வந்து நல்லா வளைவு நல்லா திரும்பும், இல்லாட்டி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே திருப்பிட்டு நம்மளுக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி மறுபடியும் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நெக்கம் ஏற்கனவே அந்த ஷேப்பில் தான் இருக்கிறதுனால அதே ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி துணியை வந்து மடித்து தையல் அடிச்சிருங்க. அப்படியே ஒரு இன்ச்சு வர்ற மாதிரி உள்ளே பக்கம் விட்டுட்டு இப்படி தையல் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க. நீங்கள் கரெக்டாக நெக்குக்கு நேராக நடுவில் வர்ற பகுதியில் இந்த மாதிரி முக்கோண ஷேப் வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக மடித்து எடுத்துருங்க. நம்ம வந்து நெக் திருப்பும்போது பார்க்கும்போது அழகாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து எல்லாமே அடித்தாச்சு. கரெக்டாக அதே டைமண்ட் ஷேப்லேயே கரெக்டாக அந்த வி ஷேப்லேயே வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுல்ல அந்த டிசைனில் வந்து இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி கூராக இருக்கிறது ஏதாவது எடுத்து இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா அது வந்து அந்த வெளியில் வந்துடும் அந்த டிசைனு. நீங்கள் ரொம்ப குத்துனீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த துணியெல்லாம் வெளியே வந்துடும். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி திருப்புற மாதிரி குத்தி விட்டுட்டு அப்படியே துணியை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த கிராஸாக இருக்கிற இடத்துல வந்து ஊசியை நிறுத்திட்டு அப்புறமா இந்த மாதிரி துணியை உள்பக்கமாக வளைச்சி விட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் மேலேயே தையல் போட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இது கரெக்டாக நம்ம 2 பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே துணியை இன்னொரு தையல் வந்து திருப்பிட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மறுபடியும் அதே ஷேப்பில் நம்ம என்ன வடிவத்தில் கட் பண்ணோமோ கழுத்து நெக் டிசைனு அதே வடிவத்தில் அப்படியே தையல் கொண்டு வாங்க. அளவு மாறாமல் அந்த டிசைன் வந்து அதே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்து தையல் போட்டு வந்துடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. வேறு வந்து நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுனா கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் நெக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளோட துணியை வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதே நம்ம கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி தையல் அடிச்சுட்டு நம்ம வந்து பேக் நெக்கில் வந்து அப்படியே தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே தையல் அடிச்சிடுங்க. இப்போ வந்து தையல் அடித்து முடிச்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வந்து அந்த நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சின்ன சின்னதாக அப்படியே கட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பும் போது ஈஸியாக இருக்கும். எந்த துணி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் இந்த மாதிரி கட் கொடுத்தோங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து நெக் வந்து அழகாக வளைவாக உக்காரும். இப்போ வந்து அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டு வந்துடுங்க. துணியை வந்து கொஞ்சமாக லைட்டாக உள்ளுக்கு தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் துணியை வந்து அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்குன்றதுனால ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பிங் வந்து கை எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கைக்கு வந்து ஒருத்தர் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து பைப்பிங் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே டபுள் தையல் கூட போட்டுருவாங்க. இது வந்து நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன் நல்லாயிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம அதே போல் நம்ம பேக் நெக்குக்கு எப்படி கிராஸ் பீஸ் எடுத்தோமோ அதே மெத்தடில் இந்த மாதிரி கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. கைக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு நான் பேண்ட்டோட பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன்.
ஏன்னா பேண்ட் பீஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா ஆப்போசிட் கலரில் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் கூட அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அப்படியே ஒரு தையல் போட்டு வந்துட்டு இப்போ துணி மேலே அப்படியே நம்ம வந்து வச்சுட்டு மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தையல் போட்டு வந்துடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு பக்கமாக. துணி வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது அப்படியே வந்து கரெக்டாக மடிக்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக நம்ம பக்கம் இழுத்த போல் வந்து மடிச்சிங்கன்னா வந்து பைப்பிங் அழகாக உருளையாக உக்காரும். கரெக்டாக அது மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து இந்த பக்கமாக இழுத்துட்டு அந்த உள் பக்கமாக இருக்கிறத துணி வந்து வளைச்சி விட்டு இந்த மாதிரி பைப்பிங் கொடுங்க. அப்போ தான் நல்லா திக்காக நல்லா திக்னஸாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்க உருளையாக. அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து நம்ம இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.